நாமும் மகா கும்பமேளாவில் புனித நீராடுவோம் நம் இல்லங்களிலிருந்து. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/2/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை துவாதசி திதி இரவு 7:25 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் மாலை 5:51 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:48 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பாலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பீஷ்ம துவாதசி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக வராக துவாதசி என்ற பெயரிலும் இந்த நாளானது அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி தில பத்ம துவாதசி அப்படின்னு சொல்லுவா. இந்த தில பத்ம துவாதசி அப்படிங்கிறத கொடுத்துட்டு திலோத்பத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கொடுத்திருப்பா. இது என்ன திலோத்பத்தி அப்படின்னு சொன்னா தில உற்பத்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது திலம்னு சொன்னா எள்ளுன்னு அர்த்தம். இந்த நாளில்தான் மகாவிஷ்ணுவானவர் கடுமையாக தவம் செய்து தன்னுடைய ரோமத்திலிருந்து அந்த திலத்தினை உதிரச் செய்தார். அதாவது எள்ளு அப்படிங்கிற தானியத்தை உற்பத்தி செய்தார், உதிரச் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு சொல்கிறது. ஆக இந்த நாளிலே நாம் அனைவரும் அவசியம் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று இறைவனை பகவானை கண்டிப்பாக சேவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். இது போக இந்த நாளிலே அறிவாட்டாய நாயனார் குரு பூஜை அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:37 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:09 சந்திர உதயம் என்பது மதியம் 3:23 சந்திர அஸ்தமனம் என்பது அதிகாலை 4:36 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:57 முதல் காலை 6:36 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:42 முதல் 6:09 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:23 முதல் 1:49 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:16 முதல் மாலை 4:42 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா உலகில் யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு கதையைத்தான் பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு மனிதர் இருந்தாராம். மிகவும் தர்ம நெறியின்படி வாழ்ந்து வந்தவராம். அவர் திடீர்னு ஒரு நாள் இறந்து போக அவர் செய்த தர்ம காரியத்தின் மூலமாக நேரடியாகவே வைகுந்தத்தை சென்று அடைந்து விடுகிறாராம். அங்க போய் பகவானை பார்த்துட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு வைகுந்த பிராப்தியை கொடுத்திருக்கேள், ரொம்ப சந்தோஷம். ஆனால் பூ உலகிலே வாழும் பொழுது எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகம். இந்த உலகத்துல எல்லாரும் சண்டை போட்டுட்டே இருக்கா, நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற மாதிரிலாம் சண்டை போட்டுக்கிறா. ஆனா உலகத்துல கடலும் மலையும் தானே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட கேட்கும்போது பகவான் சொன்னாராம், ஆமாப்பா கடலும் மலையும் தான் பெருசு அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லையே அந்த கடலை கூட அகத்திய முனிவர் தன்னுடைய கமண்டலத்தில் அடக்கிட்டாரே, மலையை கூட நம்ம சுப்பிரமணிய சுவாமி கூட அதை பொழந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய கதைகளை படிக்கிறோமே, அப்ப அவர்கள் தான் பெரியவர்களா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும் பொழுது, இருப்பா கொஞ்ச நேரம் இரு, அந்த லோகத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே பார் அப்படின்னு சொல்லி அந்த பக்தரை பெருமாள் அப்படி காமிச்சாராம். அங்க பார்க்கும் பொழுது ஒரு அரண்மனையினுடைய ஒரு வாசல்ல பார்த்தோம்னா 2 பிச்சைக்காரர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்களாம். அதுல முதல்ல பிச்சைக்காரன் பார்த்தோம்னா யாராவது வரும்போதும் போகும்பொழுது கூட, குறிப்பாக அரசன் வரும்பொழுது கூட
இறைவனினுடைய அருளினாலே இந்த அரசன் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவானாம். இரண்டாவதாக உட்கார்ந்து இருக்கிற பிச்சைக்காரன் பார்த்தோம்னா, நம்முடைய மாண்புமிகு வேந்தன் வாழ்க, அவருடைய கொற்றம் வாழ்கங்கிற மாதிரி அவரை மட்டுமே துதித்து துதி பாடுவானாம். இதையெல்லாம் டெய்லி பார்த்துட்டு இருக்கிற அந்த மன்னன் அன்னைக்கும் அப்படி வரா. ஆனா இந்த மன்னனுக்கு என்னன்னா, இந்த முதலாவது பிச்சைக்காரனை விட இந்த முதல்ல இருக்கிற என்ன சொல்றா, இறைவனினுடைய அருளாலே அவன் நன்றாக வாழட்டும் சொல்றான். இவன் ஏன் அப்படி சொல்றான்? ஆனா இரண்டாவது இருக்கக்கூடிய பிச்சைக்காரன் பார்த்தா இந்த மன்னன் தான் ரொம்ப சூப்பர் அப்படி இப்படின்னு மன்னனுடைய புகழை பாடும் பொழுது இவனுக்கு தற்புகழ்ச்சியின் காரணமாக இவனுக்கு என்ன ஆயிடுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இரண்டாவது இருக்கக்கூடிய பிச்சைக்காரன் மேல் ஒரு அனுதாபங்கிறது வந்துடுறது. அவன் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, தன்னுடைய வேலைக்காரன்ட்ட கொடுத்து ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு அந்த சாப்பாட்டுக்குள்ள ஒரு தங்க மோதிரத்தையும் ஒளித்து வைத்து அந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய பிச்சைக்காரன்ட்ட மட்டும் கொண்டு போய் கொடு. அவன் சாப்பிட்டுட்டு அந்த மோதிரத்தை பார்க்கும் பொழுது மன்னன் வாழ்க அப்படின்னு சொல்லி என்னுடைய புகழை பாடுவான். அதை பார்த்து அந்த முதல் பிச்சைக்காரன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த மன்னன் திட்டமிட்டு அந்த வேலைக்காரன்ட்ட கொடுத்து அனுப்பிச்சானாம். அவனும் அந்த வேலைக்காரனும் அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு ஓரமா நின்று என்ன நடக்குதுன்னு பாக்குறான். இந்த பிச்சைக்காரன் என்ன பண்றா, மன்னன் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்றா. கொஞ்சம் சாப்பிட்ட உடனே அவனுடைய வயிறானது நிறைந்து விடுகிறது. வயிறு நிறைந்து போன உடனே என்ன பண்றான், மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை பக்கத்துல இருக்கிற அந்த முதலாவது பிச்சைக்காரன்ட்ட கொடுத்துட்றான். அவன் அதை சாப்பிட்டு முடிக்கும் பொழுது கடைசியாக அந்த மன்னன் ஒளித்து வைத்திருந்த அந்த தங்க மோதிரமானது அந்த முதலாவது பிச்சைக்காரனுக்கு கிடைத்ததாம். அது கையில கிடைச்ச உடனே அவன் என்ன சொன்னா, கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொன்னானாம். கடவுளுக்கு நன்றின்னு சொன்னத உடனேயே இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த வேலைக்காரன் போய் ராஜா கிட்ட சொன்ன உடனேயே ராஜாக்கு தோணித்தான், என்னதான் நம்ம தான் பெரியவன் நினைச்சுண்டு நம்ம இந்த இரண்டாவது பிச்சைக்காரனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த தங்க மோதிரத்தை கொடுத்து அனுப்பியிருந்தால் கூட இறைவன் சித்தப்படி என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ஆக ஆண்டவன் அது முதலாவது பிச்சைக்காரனுக்கு தான் போய் சேரணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கார் இல்லையா. இறைவன் தான் இந்த உலகத்திலே பெரியவன் சொல்லி அப்படியே மேல் நோக்கி வழிபட்டானாம் அந்த ராஜா. இதையெல்லாம் வைகுண்ட லோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த பக்தர் அருகில் இருந்த பெருமாளை பார்த்து சொன்னாராம், அந்த மன்னன் சொன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே நிச்சயமாக நீங்கள் தான் பெரியவர். நீங்கள் தான் ஒரு அடியால விண்ணையும் ஒரு அடியால மண்ணையும் அளந்துட்டீங்க. ஆக நீங்கள் தான் பெரியவர்னு சொல்லி அந்த பக்தனானவன் சொன்னானாம். அப்பொழுது ஆண்டவன் சொன்னானாம், நிச்சயமாக இல்லை, நான் பெரியவன் இல்லை. அப்படியே அந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நில்ல அப்படின்னு சொல்லி அந்த பக்தரை கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்க சொன்னாராம். அந்த பக்தனானவன் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னுக்கும் பொழுது அவருடைய அந்த மார்புக்குள்ளே அந்த நெஞ்சுக்குள்ளே ரொம்ப சின்னதாக அழகா அப்படியே பகவான் பள்ளி கொண்டிருந்தாராம். அப்படியே அந்த பகவான் பள்ளி கொண்டிருக்கும் பொழுது சொன்னாரா, பாத்தியா, என்னையே நீ உன்னுடைய நெஞ்சுக்குள்ளாக அடக்கிட்டையே. ஆக இது போன்று உண்மையான பக்தர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய இதயத்திலே எவர் ஒருவர் என்னிடத்திலே உண்மையான பக்தியினை செலுத்தி என்னை தங்களுடைய நெஞ்சுக்குள்ளேயே அடக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே மிக பெரியவர் அப்படின்னு இறைவன் சொன்னாராம். இந்த கதையை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இறைவனே அதாவது தன்னுடைய உண்மையான பக்தன்தான் தன்னை விட பெரியவன். ஏனென்று சொன்னால் தன்னையே அவன் நெஞ்சுக்குள்ளாக அடக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாமும் அந்த உண்மையான பக்தியினை செலுத்த வேண்டும் அல்லவா. இறைவனிடத்திலே எவர் ஒருவர் உண்மையான பக்தியினை செலுத்துகிறாரோ அவர்தான் இந்த உலகத்திலேயே பெரியவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நாமும் மகா கும்பமேளாவின் புனித நீராடுவோம் நம் இல்லங்களிலிருந்து.